லட்சுமி, எங்க பாபு? வா போலாம். எங்கேம்மா? என் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கா? அப்போ இது யார் வீடு? இது தானேம்மா உங்க வீடு. இது வீடு இல்ல, நரகம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஒரு நல்ல மனைவி வாழற வீடு தான் சொர்க்கம். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க என்னால முடியாது. நாட்டுல ஒரு கண்ணகி இல்ல, வீட்டுக்கு வீடு இருக்காங்கன்னு நினைச்சு பொறுமையா இருங்கம்மா. தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவரோட முகத்தை இன்னுமா பார்த்துட்டு இருக்க சொல்றேன். அம்மா போகாதீங்கம்மா. கோவில்ல இருக்கிற சிலை கூட கற்ப கிரகத்துல இருக்கிற வரைக்கும் தான் கடவுள். வாசலை தாண்டிட்டா அது வேற கல்லுதாம்மா. போகத்தான் போறீங்களா? அங்கே உங்க அப்பா ஏமா வந்துட்டே அப்படின்னு கேட்டா என்னம்மா பதில் சொல்லுவீங்க? என் புருஷன் ஒருத்தி கைய பிடிச்சு இழுத்துட்டாரு, அதனால வந்துட்டேன்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொன்னா இருக்கிற நீ சரியா இருந்தா உன் புருஷன் ஏன் அடுத்தவளை பாக்குறான் அப்படின்னு உங்க அப்பா உங்களையே திருப்பி கேட்டுட்டா என்னம்மா பதில் சொல்லுவீங்க? அம்மா, இந்த 4 சுவரையும் எதுக்காக கட்டிருக்காங்கன்னு தெரியுமா? திருடனுங்க உள்ள வராம இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்து ரகசியம் வெளியே போகாம இருக்கத்தான். இந்த நிலப்படிக்கு வாசல்னு பெயர் இருக்குதே, வாழ வர்ற குலமகளை வான்னு சொல்லத்தாம்பா, போன்னு சொல்ல இல்ல. போற எண்ணத்தை மாத்திக்கிட்டு இப்படி கொடுங்கம்மா பெட்டிய. ஹலோ. என்ன லட்சுமி? உங்க அப்பாவுக்கு ஏதோ ஆபத்தா? உடனே புறப்படுங்க. எஜமான் வந்தா வர சொல்ல. நம்ம எல்லாம் விட்டுட்டு கண்ணை மூடினபடி அந்த போய்கிட்டு இருக்காரம்மா. ஆண்டவனா பார்த்து கொண்டு போகல, இந்த கடனாசி திரும்பி வந்து திருப்பாம கொண்டு போயிடுச்சப்பா. உங்க மாமனருக்கு ஏதோ ஆபத்துன்னு போன் வந்தது. ராதா அங்கே போயிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு விவரம் தெரியலீங்க. அப்படியா? ஹலோ. ஆமா. ராதா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவளை ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. போ. எஸ் டாக்டர், கார் விபத்தினால் பெரிய காயம் எதுவும் இல்லை. ஆனா எப்படியோ பெரிய ஷாக் ஏற்பட்டு போச்சு. பேச முடியாது, கை கால்களை அசைக்க முடியாது. டாக்டர், ஏன் ராதாவை நான் மறுபடியும் பழைய நிலைமையில பார்க்கவே முடியாதா? வாய் நாட்? முடியாது, எதுவுமே இல்லை. இந்த பாரு, அவங்க மனசு புண்பற்றம் பாரு, எதுவும் நடக்காம பாத்துக்கணும். அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர எங்களாலான முயற்சிகளை நாங்கள் செய்யறோம். தேங்க்யூ டாக்டர். ராதா கதிதான் இப்படி ஆயிடுச்சு. பாமா இப்படி என்ன ராமையா, எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதா? ஐயா போயிட்டாருங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க ராமையா? ஏன் ஜாம அவர் உங்களுக்கெல்லாம் சொல்லுவார்னு நினைச்சேன். அவர் முடிவை நானே சொல்லும்படி ஆயிடுச்சே. ஏமே, எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாம வருமா? எங்க எஜமானுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே வந்துடுச்சு ஐயா.